ஹாய் சில்ட்ரன், நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக சென்ட் பர்னபாஸ் ஆன்லைன் சண்டே ஸ்கூல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் மெசேஜுக்கு போகிறதுக்கு முன்னால் let us start with Lord's Prayer. Fold your hands, close your eyes, bow down your heads. Let us pray. Our Father who art in heaven, hallowed be thy name. Lead us not into temptation, but deliver us from evil. Lead us not into temptation, but deliver us from evil. For thine is the kingdom, the power, and the glory, forever and ever. Amen. Hi children, நம்ம இந்த வாரம் டெம்டேஷனுடைய பார்ட் 4 பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் முதல்ல you were in the ignorance level, then you came to know what is temptation, then next week you understood how this temptation is coming, then last week you got wisdom about why this temptation is coming. Because of that you came to know the truth. Because of the truth நீங்கள் என்ன வந்திருக்கு தட் the temptation-உடைய root cause நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். The root cause is the knowledge of good and evil, and through this I am creating myself, my sin, or it is selfish, and sickness or self-destruction. Further நம்ம மெசேஜுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இந்த டெம்டேஷன் யாருக்கு வருது அப்படிங்கிறத யூ ஷுட் ஹாவ் அ கிளாரிட்டி. ஸோ நான் எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கிட்டேன், கொக்கோ கோலா எடுத்துக்கிட்டேன். இது இட் கேன் பி எனி திங், யூ கேன் நேம் இட் எனி திங். ஸோ ஐ எம் டேக்கிங் எ எக்ஸாம்பிள் ஆஃப் கொக்கோ கோலா. ஸோ இந்த கொக்கோ கோலாவை நான் என்ன செய்கிறேன், ரெகுலராக குடிச்சிட்டே இருக்கிறேன். காலையில் பார்த்தா கொக்கோ கோலா, மத்தியானம் ஐ எம் ட்ரிங்கிங், அண்ட் ஈவினிங் நைட்டுன்னு குடிச்சிட்டே இருக்கிறேன். எல்லாரும் அட்வைஸ் பண்ணுறாங்க இது நல்லதில்லை, இட் இஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஹெல்த்னாலும் என்ன செய்கிறேன், நான் அதை குடிச்சிட்டே இருக்கிறேன். அவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல முடியாது, அதை டெம்டேஷன்னே சொல்ல முடியாது. அப்போ யாருக்கு இந்த டெம்டேஷன் வருது, நான் ஆல்ரெடி ஒருக்கா குடித்து அதனுடைய டேஸ்ட் பார்த்துட்டேன், பட் மற்றவங்க சொல்கிற அட்வைஸை கேட்டு நான் என்ன செய்துட்டேன், அதை குடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்படிப்பட்ட எனக்கு என்ன செய்யும், திருப்பி அதை அந்த டேஸ்ட்டுக்காக உள்ள டெம்டேஷன் எனக்கு வரலாம். இல்லைன்னா இதுவரை நான் அந்த கொக்கோ கோலாவை குடித்ததே இல்லை, அதனால் அதை எப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமாங்கிற ஒரு டெம்டேஷன் வரலாம். ஸோ இப்படி பார்க்கும்போது இந்த 2 லெவலில் இருக்கிறவங்களுக்கு தான் எனது டெம்டேஷனுங்கிறது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இதுவரைக்கும் நான் 3 கொஸ்டின் தான் கேட்டேன். மீன்ஸ் வாட், ஹவ், ஒய். பட் இதுக்குள்ளே உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ளே வந்திருக்கும். நீங்கள் நினைக்கிறீங்க முதல்ல டெம்டேஷன் அந்த டெம்டேஷனாலையும் ஆர் டெம்டர்னாலையும் வருதுன்னு நம்ம சொல்லி பார்த்தோம். ஆனால் அந்த அங்கிள் கேட்கவே இல்லை. அடுத்தது பிகாஸ் ஆஃப் பாடி, சோல் அண்ட் ஹார்ட்னால் வருது, அதுக்கு ரீசன் காடுன்னு சொல்லி பார்த்தோம், அதுக்கும் கேட்கல. திருப்பி என்ன சொல்கிறாங்க, த நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில்னால தான் வந்தது. அவங்க ஆதாம் ஈவாள் ஃபர்பிடன் ஃப்ரூட்டை ஈட் பண்ணதுனால அவங்க தான் காரணம்னு சொல்லி பார்த்தோம். நான் கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க அங்கிள், நம்ம தான் காரணம், ஏன்னா நம்ம தான் கடைசியில் என்ன செய்கிறோம், டிசைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க. ஃபர்தர் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளையும் கிரியேட் பண்ணது யார் தான், காட் தான் சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ இந்த மெசேஜில் நம்ம கிளியராக யூ ஆர் கோயிங் டு சி. ஃபர்தராக நம்ம இதை பற்றி அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்டை பற்றி நம்ம அதை புரிஞ்சுக்கிட வேண்டியது இருக்குது. தட் வேர்ட் இஸ் ஹோலி. இந்த வேர்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க. த ஹோலி இன் ஹீப்ரூ இஸ் கதோஷ், இன் கிரீக் இஸ் ஹேகியோஸ், இன் தமிழில் பரிசுத்தம் அப்படின்னு சொல்கிறோம், ஹிந்தியில் பவித்ரா, அண்ட் கன்னடாவில் ஆல்சோ பவித்ரா. ஸோ இதுக்கு மீனிங் என்னென்னா, இட் இஸ் செட் அப்பார்ட் ஆர் separated. So last weekல நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் வாட் ஆர் த
parts of us. அதில் பார்க்கும்போது you have flesh, body, soul, heart, and it is conscience and mind. இது எவ்வளோத்தையும் வச்சு என்ன செய்கிறோம், நம்ம வந்து we are doing all the things. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளஷ்ங்கிறது, the flesh is not me. This is my flesh and this is my body and this is my soul. So this is my heart, my conscience and my mind. So I am totally separated from all the things. Even each one is separated. There is a separate demarcation is there. So this is I am created as a holy. Now how I will be righteous? So the righteousness is given through my conscience. So my conscience knows what is right, what is wrong. So this is how we are created as a holy and righteous. So in the holy and righteous நான் explain பண்றதுக்கு ஒரு example எடுத்திருக்கிறேன். So if you see this orange, okay, you are in the ignorance phase. So you are holy and righteous. Now suppose this orange is put in under the water, so still it is holy and it is in the right place. And you remove the cover, outer cover you remove and put it inside the water, it is still holy and it is righteous. It's not getting mixed up with the water still. Okay, now here I'll cut and put again. The water is separate, the orange is separate, so you are holy and righteous. Then what is happening here next is I am making the juice. So I am having no control. I am part of this water. I am getting mixed with the water, even though, but it is righteous, but you cannot call as a holy. You are unholy. You are mixed. It's part of the water. The orange is mixed part of the water. So here we'll call this is unholy, but it is right. It is in the right place. Now let us see holy and unrighteous. Suppose you are innocent about a evil thing, then you are still holy and righteous. Now the orange is put it in the dustbin. So still it is holy, but at the time it is unrighteous. It is not in the right place. Suppose you are removing the outer cover, the orange is put it in the dustbin. Again it is still holy, but it is not righteous. It is unrighteous. It is not in the right place. Now you cut and put, then also it is holy, but it is unrighteous. So these three places still you can take it, wash and bring it back. But what happens if it is unholy and unrighteous? Suppose the juice is fallen onto the dustbin. All the garbage is there. It is now part of the garbage. Then it is called death. So it is unrecoverable. So it is unholy. Same time it is unrighteous. That it is mixed with the garbage and it is not in the right place. So last week la நான் அந்த example காட்டினேன் உங்களுக்கு. It is a white pure cloth in its original form. It is holy and righteous. அதே டைமில் என்ன ஆகுது, நான் வெளியே போகிறேன், வெளியே உள்ள தூசி வந்து just it is falling on my dress. So evil or unwise desire is coming. இதை வந்து it is still my cloth is holy, but it is not right. So ஈஸியாக நான் என்ன பண்ணிடலாம், அதை டஸ்ட் பண்ணி தட்டி விட்டுறலாம். அதே டைமில் நான் பண்ணிட்டேன் தெரியாமல் நான் வந்து அதை decide to do, it becomes my sin or sickness. Still my cloth is holy, but it is not right. So I can wash and remove the stain. Now what happens? My cloth itself becomes that color. So now it is unholy and unrighteous. So I am facing the death in this situation. So the question is,
how I can bring back to the original form. So உங்கள் assumption is சிம்பிளாக என்ன சொல்லிடுறீங்க, நீங்கள் இந்த கிளாத்தை த்ரோ பண்ணிவிட்டு நியூ கிளாத் ஒன்றா வாங்கிடலான்னு யோசிக்கிறீங்க. பட் நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஒரே ஒரு லைஃபு, அதை த்ரோ பண்ணிவிட்டு எப்படி இன்னொரு லைஃபை நமக்கு கொண்டு வர முடியுங்கிற கொஸ்டின் நமக்கு வருது. ஸோ நம்ம இப்போ பார்த்தபடி இந்த டெத் சிச்சுவேஷனில் வாட் டு பி டன், ஹவு டு கம் பேக்ங்கிறது தான் என்னது, வி ஆர் சர்ச்சிங் ஃபார் எ சொல்யூஷன். லாஸ்ட் வீக்கில் பார்த்தோம், பை த டைம் ஜெனிசிஸ் 6th சாப்டருக்கு வரும்போது the evil has increased, the man's wickedness has become great, the every inclination of the thoughts of his heart was only evil all the time. ஸோ இதை பார்த்த உடனே என்ன ஆகுது, the Lord was grieved, his heart was filled with pain. அவர் வந்து ஏன் நம்ம அந்த மனுஷன் இந்த பூமியில் உருவாக்கணுங்கிறது அவர் வந்து he was grieved. ஸோ உடனே என்ன செய்கிறாரு, என்ன டிசிஷன் எடுக்கிறாரு, so he decided to remove all the full man from the surface of the earth. So this is the decision. What we saw is the same thing, that when death happens you have to throw. Similar way inga வந்து என்ன செய்றாரு, God is taking a decision to destroy all the livings. பட் அந்த சிச்சுவேஷன்லையும் நம்ம பார்க்குறோம் ஒரே ஒரு நல்ல ஆள் இருந்தாருன்னு பார்க்குறோம். அது யாரு, நோவா. He was a righteous man and a blameless man அந்த டைம்ல, and he walked with God. So he was in the godly ways. So he got the favor in the eyes of the Lord. So அதனால என்ன ஆகுது, இந்த ஸ்டோரி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நோவா என்ன செய்யறாரு, God is telling him to make the ark, அண்ட் அவரோட கூட என்ன செய்கிறாங்க, அவங்க ஃபேமிலி அண்ட் மற்ற அனிமல்ஸ் எல்லாம் வந்து தே ஆர் சேவ்ட் ஃப்ரம் த ஃப்ளட். அந்த டைமில் மீதி எல்லா லிவிங், ஈவன் மேன், அனிமல்ஸ், பிளான்ஸ் எல்லாமே என்ன ஆயிருது, அழிக்கப்பட்டுருது. ஏன்னா இந்த வாட்டர் வெண்ட் அப் எபோவ் த மவுண்டன்ஸ் ஹைட். ஸோ அதனால ஈவன் பேர்ட்ஸ் கூட என்ன செய்ய முடியாது, தே கேன் நாட் சர்வைங்கிற மாதிரி full it was destroyed. So this what happens when death happens. So நோவாக்கு ஃப்ளட் முடிஞ்சு திருப்பி அடுத்த ஜென்ரேஷன் வர ஆரம்பித்த பிறகு என்ன ஆகுது, நீங்கள் இந்த ஸ்டோரி கேள்விப்பட்டிருக்கீங்க, பாபேல் டவர் வந்து கட்டுறாங்க. அவங்க எதுக்காக கட்டுறாங்க, தங்களுக்கு பேர் உண்டாகணும், தாங்க வந்து சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு என்னது, கடவுளுக்கு மேலே நம்பிக்கை வைக்காமல் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்காகவே தே ஆர் கிரியேட்டிங் த டவர். அங்கே வந்து காட் கன்ஃபியூஸ்ட் தேர் லாங்குவேஜ்னு நம்ம பார்க்குறோம். அதனால தான் இப்போ உலகத்தில் வந்து பல வேறுபட்ட மொழிகள் நம்ம இருக்கிறத பார்க்குறோம். இந்த சமயத்தில் தான் காட் என்ன செய்கிறாரு, ஹீ இஸ் சூஸிங் ஆப்ராம் டு ஃபாலோ ஹிஸ் வே. ஸோ ஹீ வாண்ட்ஸ் எ நேஷன், ஹீ வாண்ட்ஸ் டு மேக் எ நேஷன் செப்பரேட்டட், a holy nation from Abraham. So he is calling and he is testing also. You are well aware of the Abraham's faith. So Abraham was asked to sacrifice his only son, then he was ready to sacrifice his only son also to God. So he believed God, so it was counted him as a righteousness. So God, why he is choosing, so to make a generation who will follow the way of the Lord by doing what is right and just. So அதே சமயத்தில் இந்த ஆப்ராமுடைய நெவ்யூ லோத் வந்து எங்கே இருக்கிறாரு, he is in Sodom Gomorrah. But Sodom Gomorrah sin was so grievous. That means their sin has grown to full and they are become dead. So in the situation God is deciding to destroy Sodom and Gomorrah. ஸோ அந்த டைமில் யாருக்கு ஃபேவர் கிடைக்குது, லோத்துக்கு ஃபேவர் கிடைக்கிறது, பிகாஸ் ஹீ வாஸ் அ ரைச்சஸ் மேன் தேர். பட் அங்கே உள்ள பீப்புளெலாம் எப்படி இருக்கிறாங்க, தே ஆர் லாலெஸ் அண்ட் தே ஆர் டூயிங் லாலெஸ் டீட்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் அந்த ஸ்டோரியை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், தேவர் ஃபுல்லி டார்க்கன் பீப்புள், தேவர் த சின் இஸ் ஃபுல் தேர். ஸோ அதனால் என்ன செய்கிறாரு, காட் இஸ் டிஸ்ட்ராயிங் தெம்.
ஸோ இப்போ பார்த்தோம்னா all the people of the earth வந்து என்ன செய்கிறாங்க, பாவம் செய்து கடவுளுடைய வழியை விட்டு விலகி போயிடுறாங்க. அதனால even though the whole earth is God's, God what is doing, he is separating Abraham from them to be his people. So he is making him as a holy nation and his treasured possession. So Moses also telling them to, all of them, to keep from sinning. அவங்க என்ன செய்யணும், கடவுளுடைய வழியை ஃபாலோ பண்ணணும், சின் பண்ணக்கூடாதுன்னு சொல்றார். இப்போ நம்ம முதல்ல பார்த்தோம், இந்த நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில் வந்தாலும் த ஈவில், அவர் இன்க்ளினேஷன் இஸ் டுவர்ட்ஸ் ஈவில். அதனால என்ன செய்கிறாரு, காட் இஸ் கிவிங் எ சம் செட் ஆஃப் கமாண்ட்மெண்ட்ஸ், த 10 commandments in the Mount of Sinai. அதில் வந்து என்னென்னா செய்யக்கூடாதுங்கிறதுக்காக என்ன செய்கிறாரு, அவங்க வந்து பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணணும்னு he is giving the commandments. ஸோ இப்போ நம்ம லெவிட்டிகஸ் வரும்போது மோசஸ் என்ன செய்கிறாரு, செட் ஆஃப் லாஸ் கொடுக்குறாரு. லான்னு சொல்லும்போது இப்போ நம்ம ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணலைன்னா அதனுடைய பனிஷ்மெண்ட் இஸ் ஆடட் டு தட். அப்படிங்கும்போது வெரி ஸ்ட்ரிக்ட் லா இருக்குது. அது தமிழில் நியாயப்பிரமாணம்னு சொல்கிறோம். ஸோ அதில் வந்து சில பாவங்களுக்கு வந்து என்னதான் கடைசியில் வந்து they will be put to death. ஸோ காடை வந்து blaspheme பண்ணுறவங்க வந்து they will be put to death. அது மாதிரி if anyone kills anybody, that person also will be put to death. And whatever you do, if you do fracture to a person, you will be fractured, or eye for an eye, tooth for tooth. So இப்படி very heavy punishment was giving so that people will not be sinning. For that this was made. ஸோ நான் இப்போ ப்ரெசன்ட் ஏஜ் பார்த்துட்டோம். இந்த ப்ரெசன்ட் செஞ்சுரியில் பார்த்துட்டோம்னா we have a international court of justice. ஸோ இப்போ பிட்வீன் கண்ட்ரி டு கண்ட்ரி ஏதாவது if they do crimes, அங்கே வந்து you will get a justice. And we have a supreme court national level, and state லெவலில் we have a high courts. அதே மாதிரி லைக் சர்ச்சில் என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி இது செய்யணும் இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸ்கூலில் டீச்சர்ஸ் சொல்கிறாங்க, ஹோமில் வந்து பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. இப்போ இது செய்யலைன்னா நமக்கு அடி கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து நிறைய பனிஷ்மெண்ட்டும் இருக்குது, டிபெண்ட்ஸ் ஆன் த லெவல் ஆஃப் சின்னு. ஸோ சில சின், அது அந்த மர்டர் அப்படி பண்ணுறவங்களுக்கெல்லாம் என்ன கொடுக்குறாங்க, டெத் சென்டென்ஸ் கொடுக்குறாங்க. சில பாவத்துக்கு என்ன செய்கிறோம், லைஃப் சென்டென்ஸ் கிடைக்குது. சில சமயம் 2-3 years ஜெயிலில் போடுறாங்க. டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலன்னா ஃபைன் they are putting. பேரண்ட்ஸ் நம்ம ஒபேன் பண்ணலன்னா we are getting beating. ஸோ ப்ரெசன்ட்லி ஆல்சோ அதே மாதிரி சிமிலர் டு மோசஸ் லா, லாட் ஆஃப் லாஸ் ஆர் இன்ட்ரடியூஸ்ட் டு கீப் த பீப்புள் ஃப்ரம் sinning. ஸோ மோசஸ் டைமில் இப்படி வெரி ஸ்ட்ரிக்ட் லாஸ் இருந்த பிறகும் நீங்கள் வந்து வாசித்தீங்கன்னா காட் இஸ் கிவிங் கிங்ஸ். ஆஃப்டர் ஜோஷுவாக்கு பிறகு கிங்ஸ் வராங்க, ஜட்ஜஸ் வராங்க, என்னெல்லாமோ பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. காட் கொடுத்த பிறகு என்ன செய்யுது, பாவம் வந்து பெருகுது. ஈவன் இஸ்ரேல் பீப்புளுக்கு வந்து என்ன செய்கிறாங்க, கடவுளை மறந்துடுறாங்க. அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வரும்போது அவங்க வந்து காட்ஸ் வேஸ்லேருந்து விலகிட்டே இருக்கிறாங்க. அதனால கடைசியில் என்ன செய்கிறாரு, காட் இஸ் ஸ்கேட்டரிங் தம் ஆல் ஓவர் தி எர்த். ஸோ இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் ஆயிடுறாரு. அதே மாதிரி இப்போ நீங்கள் ப்ரெசன்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் லாஸ் ஆர் தேர், லாட் ஆஃப் பனிஷ்மெண்ட் ஆர் தேர். பட் இஃப் யூ அகெயின் ரீட் த நியூஸ் பேப்பர் அண்ட் டிவி சேனல், the sins keep on increasing. As technology increases, the technology வச்சுட்டு என்ன செய்யுது, lot of sins are increasing. ஸோ இப்போ இதுக்கு என்ன காரணம்ட்டு நம்ம கிங் டேவிட்ட கேட்டோம்னா அவர் என்ன சொல்கிறாரு, my soul clings to the dust, revive me according to your word. அவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய சோலும் எது கூட போயிருச்சான், the dust. We came from dust. ஆனால் God made us holy, separated. But நம்ம என்னது, பிகாஸ் ஆஃப் திஸ் நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில் நம்ம வந்து வி ஆர் கிளிங்ஸ் டு த டஸ்ட்ன்னு சொல்கிறாரு. ஓகே, நியூ டெஸ்டமெண்ட்டில் நம்ம சென்ட் பால்ஸ்ட கேட்டோன்னா அவரும் சொல்கிறாரு, ஐ வாண்ட் டு டூ குட். இப்போ எல்லாருமே நம்ம என்ன நினைக்கிறோம், குட் தான் செய்யணும்னு நினைக்கிறோம். பட் ஆனால் என்ன செய்கிறோம், ஈவில் தான் செய்கிறோம். அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாரு, தெர் இஸ் அ லா
which is acting in the members of the body. Please note this body. Knowledge எங்கிருந்து வருது உங்களுக்கு? Through the body is coming. So now law of mind தான் God has created. Means through mind I am controlling my actions. இப்போ என்ன ஆகுது? என்னுடைய பாடி என்ன கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அதனால நான் என்ன பெறேன்? prisoner of law of sin. So the prisoner of law of sin is because of this body of death னு அவரும் கன்க்ளூட் பண்றார். So here though eating of the fruit நால we have become like God, but என்னுடைய inclination evil ஆகுது. அதனால I am entering into death. The reason find out பண்றதுக்கு திருப்பி நம்ம என்ன செய்றோம்? Garden of Edenக்கு போறோம். அங்க என்ன செய்றாரு? God is forming the man from the dust of the ground. So dust of the ground ல இந்த எடுத்துட்டு or when he is breathing into his nostril, he is getting the breath of life and he is becoming a living being. And New Testament ல எப்பவும் சொல்றாங்க you are from below. Below means what? நம்ம வந்து from the dust, but the Jesus Christ is from above அப்படின்னு சொல்றார். ஸோ இதில் சென்ட் பால்ஸும் 1 Corinthians 14:45 என்ன எழுதுறாரு? The first man, that is Adam, became a living being. ஸோ if Adam is a living being, நம்மளும் என்ன செய்கிறோம்? அந்த ஜென்ரேஷனில் வரும்போது நம்மளும் லிவிங் பீயிங் ஆயிரும். ஸோ God created him for to take care of the earth only. This Garden of Edenல வந்து எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணுறதுக்கு தான் அவர் வந்து for the earthly purpose only he is creating. So we are created from the dust of the ground. So நான் என்ன செய்ய போறேன்? இப்போ வந்து the living being அப்படின்னா என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். So just you take this bulb. The bulb-னுடைய function எல்லாமே it is decided, it is created in the bulb already. அது எப்படி லைட் கொடுக்கணும், என்ன அது அதனுடைய பாடி எல்லாமே it is made from the material. But once the electricity is going inside, it gives the light. So that means its being is defined by the materials and the living is coming through the electricity. So they are totally different. So I will give you one more example to understand this living being. So now you take this computer. You are well aware of this. You have input keyboard, you have output monitor, and you have speakers. And inside CPU you can see lot of circuits. These all are already made, but still it will not work till electricity is given. So this being is defined by the physical thing. And when electricity comes, it start functioning. So once you remove the electricity, it stops. But the being is defined by the these hardwares. So now you would have understand what is meant by living being. Now next question என்ன வருது? நம்முடைய living என்னது? நம்முடைய being என்னதுன்னு வருது question. So அப்படி பார்க்கும்போது நம்முடைய being என்னது? I, then my conscience and my heart, my soul, my body, this all are controlled through my mind. So இது எல்லாம் my being, but this being is created through my flesh. So நீங்க நம்ம சயின்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க, we have lot of metals, minerals, you have RNA, DNA, then neurons. இது எல்லாமே together என்ன செய்யுது? Everything is a chemicals from the ground. So we are made from the ground. But எப்ப நமக்கு உயிர் வருது? Living. How I am getting living? When God breathed the breath of life. That is spirit. So there's one more term I am introducing, spirit. ஆவின்னு சொல்றோம். The spirit நமக்குள்ள வரும்போது என்ன ஆயிரும்? நம்ம வந்து living being மாறுறோம். நம்மளால எல்லா காரியங்களும் செய்ய முடியுது. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கும், இப்போ லிவிங் பீயிங்கா இருக்கிறதுனால என்ன பிரச்சனை? ஸோ தட் லிவிங் பீயிங் ஐ வில் ஜஸ்ட் ட்ரை டு ஷோ இன் திஸ் வே. இஃப் ஐ ஆம் எ பீயிங், லிவிங் பீயிங் இஸ் லைக் ஐ ஆம் இன்சைட் எ பால். ஸோ இன்சைட் பால் என்ன ஆகும்? இன்சைட் த பாலில் நான் இருந்தேன்னா வாட் எவர் ஹேப்பன்ஸ் டு மை பால் ஐ வில் பி ஏபிள் டு ஃபீல்.
But if I am outside the ball, I will be knowing what is happening to the ball. But அதுக்கு பாலுக்கு நடக்கிறது வந்து என்னது எனக்கு ஃபீல் ஆகாது. So here God has created as a holy. It's you in, even though you are inside the flesh, you will not feel you are inside the flesh. அதனால தான் என்ன செய்யறாரு, God is forbidding this knowledge of good and evil. So knowledge of good evil இருந்தோம்னா நம்ம வந்து we are feeling like you are inside the body. We are inside the body like inside the ball. So similarly, I told you last messages, like you have a tape recorder, you can play any song. That's what God created. Anything you eat, whatever you want, you can do. But ரெக்கார்ட் பட்டன் என்ன செய்யக்கூடாது, ப்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஸோ ரெக்கார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா எதர் நம்முடைய சாங் வந்துடுது, கடவுள் அமைச்ச சாங் என்னது ஆயிடுது, எரேஸ் ஆயிடுது. இல்லைன்னா நம்ம பேட் சாங்ஸ் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடுறோம். இல்லைன்னா வெளியே உள்ள நாய்ஸ் எல்லாம் என்ன செய்யுது, என்டர் ஆயிடுது இந்த கேசட்டுக்குள்ள. ஸோ ப்ரீவியஸ் ஸ்லைடில் வந்து we saw how Adam was born. So he was made from dust. Everything is defined in the dust, and once God's spirit is coming and he is becoming living being. Then Eve எப்படி he is becoming. So அங்க பார்த்தோம்னா the Genesis 2:21-22 என்ன செய்றாரு, God is creating Eve from man's rib, means one of his part. So this is explain பண்றதுக்கு I will take this sodium and chlorine atom. If you take, they are neutral. So initially another you are like boy and girl. Then if atom is removed from sodium, then it is become Na plus. So you are becoming a man. You are losing one part. That same part, the same electron is put into the chlorine atom. It is becoming Cl minus. So woman is having that part. So that way the woman's life and her body is coming from man. So if you see this side, the top is the sodium and below is the chlorine. So each one is having their own characteristics and the behavior. So அப்படி பார்க்கும்போது man's characteristics and behavior is different, and woman's characteristics and behavior is different. They are not same. They are not same, but they are one is plus and another is minus, opposite to each other. So இங்க பார்த்தோம்னா when they are separated, they are called man and woman, and when they coming together, then they are called husband and wife, and they will become one flesh. இதை explain பண்றதுக்கு then I am taking again sodium ion and chlorine ion. They are coming together with the electrovalent bond. Science-ல நீங்க படிச்சிருப்பீங்க. So it is not called sodium and chlorine. Now it is called sodium chloride. So it is become a salt. So that is a single, is a one flesh. So இதை வச்சு நம்ம பார்க்கும்போது like especially in the சிட்டியில் வந்து lot of temptation இருக்கும். So whether we can have a girlfriend or boyfriend, பட் இங்கே இந்த ட்ரூத்தினுடைய அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது, so when you are not husband and wife, you are separated. That means you are man and woman. When you are becoming the husband and wife only, you are united. So you should not separate. So when you are not husband and wife, you should be separated. உண்மையை நம்ம பார்க்குறோம். So உங்கள் லைஃப்பில் வந்து many man and woman will come in the part of your life. Example, your classmates, your colleagues, or சர்ச்சில் போகிறோம், மீட் பண்ணுறோம். ஸோ இப்படி சொசைட்டியில் we are meeting people, neighbor, இப்படிலாம் வரும்போது if they are not in relation, you should keep a distance. That is, you should be very careful. நம்ம வந்து மற்ற கண்ட்ரிலாம் பார்த்தான்னா அவங்க வந்து இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு they are entering into a lot of sinful life. So Genesisல நடந்ததை வந்து when Paul is writing again, he is telling very clearly, God created for him man only to work on the ground. So man is in the glory of God. So and woman is created for man. So woman is the glory of man.
So man did not come from woman, but woman from man. And man is not created for woman, but woman was created for man. So இந்த ட்ரூத்ல இருந்து பார்க்கும்போது we are seeing woman is the glory of man பார்க்கிறோம். ஆனா and woman came from man. It is she is the flesh and bones of the Adam னு பார்க்கிறோம். ஆனா இந்த உண்மை தெரியாதனால because of this evil has come into our life. நீங்க வந்து நிறைய நீங்க நியூஸ் பேப்பர்ல பார்க்கலாம், நீங்க கேள்வியும் பட்டிருப்பீங்க. என்ன செய்றாங்க, அவங்க ஒய்ஃப்களை என்ன செய்றாங்க, அடிக்கிறாங்க. இந்த டவுரி கேட்டு they are harassing. Even some places என்னது ஆகுது, டெத்தும் it is happening. So அதனால தான் Paul is advising husband என்ன செய்யணும், you should love your wives and do not be harsh with them. Based on what? Because woman is the glory of man. She is taken from man. So woman is the glory of man பார்க்கிறோம். But woman is created for man. See, the man was not created for woman, but woman was created for man னு பார்க்கிறோம். ஆனா அதை மறந்துறதுனால ஈவில் வந்து உமனுக்குள்ள வர்றதுனால என்ன ஆகுது, they are starting scolding the husband. Some placesல என்ன செய்றாங்க, அடிக்கவும் செய்றாங்க husbands. And you would have heard this international movement which is starting like he for she. God வந்து created she for he, அதே என்ன செய்றாங்க, மாத்திடுறாங்க. So totally they are going wrong in their evil thoughts. So அதனால Paul என்ன அட்வைஸ் கொடுக்குறாரு, ஒய்ஃப்ஸ்க்கு they should submit to a husband. ஏன்னா it is a fitting in the Lord. This is as per the God's creation. It is fitting in the Lord. Okay, now first பார்த்தோம், the Adamக்கு வந்து life is coming from God through spirit. And he is created in the, all his being is created through the dust. Now next வந்து woman is getting created from Adam, so she is getting life and all the things being from him. Now how I am created, how the child is born அப்படின்னு பார்க்கும்போது this was from Proverbs 23:22 பார்த்தோம்னா, listen to your father who gave you life. So எனக்கு வந்து life எங்க இருந்து வருது, ஃபாதர்கிட்ட இருந்து வருது. Then the may she who gave you birth rejoice. So the body is my body is coming from my mother. So இதை பார்க்கிறோம். So in our life, the life is given from the father and the body is given through mother. So அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம இனிஷியல் வந்து ஃபாதரோட இனிஷியல் போடுறோம். And the name is representing your body, so that represent indirectly mother. So that Adam and Eve பிறகு உள்ள generation எல்லாமே எப்படி வருது, the life of every person, whether it's a man or woman, is coming through their father, and the body is coming through their mothers. So அதனால தான் the Paul சொல்றாரு, children obey your parents in everything, for this pleases the Lord. இன்னொரு இதில் வந்து children obey your parents in the Lord, for this is right. இது வந்து மெமரி வர்ஸ் தான், நீங்கள் so many years படிச்சிருப்பீங்க. பட் வெதர் ஆர் யூ ப்ராக்டிசிங் இன் யுவர் லைஃப்ங்கிறத நீங்கள் இன்னைக்கு அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஒய் யூ ஷுட் ஒபே, பிகாஸ் மை லைஃப் அண்ட் மை பாடி இஸ் கம்மிங் ஃப்ரம் மை பேரண்ட்ஸ், ஸோ ஐ ஹாவ் டு ஒபே மை பேரண்ட்ஸ். Now what happens at the end of my life? What is happening to my living and being பார்த்தோன்னா, so living is the spirit which returns to God, and the being, my dust, is returned to the ground. So இப்போ இந்த பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பார்க்குறோம். எலக்ட்ரிசிட்டி வந்து எங்கேயோ ஜெனரேட் ஆகுது. இட் இஸ் நாட் ஃப்ரம் த dust. So electricity பார்த்தீங்கன்னா it's not from the dust. It is getting generated. It is coming through the line and it is entering to our plug point. It goes to the light and it is on. Now the current again it returns back to that other terminal and goes back where it started. So that way my spirit returns to God. Okay, நம்ம almost end of the messageக்கு வந்துட்டோம். 1 Corinthians 15:44 to 49 நம்ம பார்த்தோம்னா,
how we are born. நம்ம bornல வந்து what is happening is we have a earthly father and the earthly mother. So I am getting the natural body. The body also is through the flesh. Then I am a living being. I explained earlier, my being is defined by the again flesh, and through the spirit I am becoming a living being. Then I am a earthly man because I am created for the earthly purpose, and I am born with the will of man, and I am made of flesh and blood, and I am perishable. I am not a immortal. அதை என்ன சொல்லுவாங்க, mortal bodyன்னு சொல்றோம். So I am mortal. Now I am going to summarize. நாம் என்ன செய்து பார்த்தோம், குட் அண்ட் ஈவில் பார்த்தோம். அந்த ஈவிலுக்கு ஏன் so much inclination இருக்குன்னா, the reason is we are living beingன்னு பார்த்தோம். the living beingல என்ன ஆகுது, நான் வந்து the law of mindன்னு பார்த்த மாதிரி உள்ள இருந்து நான் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக, அதாவது உள்ள மை ஹார்ட் சோல் பாடி இதெல்லாம் என்ன செய்யறேன், சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நான் வந்து வெளியே உள்ள காரியங்களை நான் பார்க்க ஆரம்பிச்சிடறேன். ஐ எம் சீயிங் த அவுட் சைட் வேர்ல்டு. இன்ஸ்டடாக நான் வந்து என்னுடைய சென்சஸை யூஸ் பண்ணி, அதாவது என்னுடைய ஐ இயர் இதெல்லாம் யூஸ் பண்ணி நான் என்ன செய்கிறேன், ஐ எம் டூயிங் த டே டு டே லைஃப். அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக சென்சார்லேருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் ரியல். அதாவது வெளியே இருந்து வரக்கூடிய, அது சென்சஸ் வழியாக வரக்கூடிய இன்ஃபர்மேஷனுங்கிறது தான் ரியல்ங்கிறத நான் வந்து என்ன செய்கிறேன், ஐ எம் ஸ்டார்டட் பிலீவிங். Now I am a living being. So because I have the capability, I am living, I am doing. அதுக்கு பதிலாக நான் என்ன செய்துறேன், என்னுடைய டூயிங்னால தான் நான் ஐ எம் லிவிங்கிற மாதிரி ஐ எம் பிலீவிங். ஸோ ஐ எம் பிலீவிங் ஆன் மை சென்சரி இன்ஃபர்மேஷன், I am believing on my doing. Instead of I am already created, I am created with all the capabilities. ஸோ இதனால என்ன ஆகுது, ஐ எம் கிரியேட்டிங் மை செல்ஃப், ஐ எம் பிகமிங் செல்ஃபிஷ், ஐ எம் destroying myself. Hi children, hope you would have enjoyed the message and you would have understood. Now இந்த வாரத்துக்குள்ள மெம்பர்ஸ் போலாமா? ரெடி, 1 2 3. Matthew chapter 16 verse 24. Then Jesus said to his disciples, if anyone would come after me, he must deny himself and take up his cross and follow me. இது தமிழ்ல மத்தேயு 16 அதிகாரம் 24 வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஸோ இதை வந்து ஃப்ரைடேக்குள்ள மெமரைஸ் பண்ணி போஸ்ட் பண்ணுங்க. ஸோ பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம், இஃப் பாவம் செய்தவங்களை என்ன செய்கிறாங்க, தே வில் பி புட் டு டெத். லைக் அந்த கிளாத் நான் சொன்ன மாதிரி, த கிளாத் வில் பி த்ரோன். தெர் இஸ் நோ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் த நியூ கிளாத். ஆனால் இங்கே ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, யூ யுவர் செல்ஃப் த்ரோ, யூ யுவர் செல்ஃப் குருசிஃபை யுவர் செல்ஃப். அப்படி பண்ணும்போது உங்களுக்கெல்லாம் கொஸ்டின் கிடைக்கும், தென் ஹவ் ஐ வில் கெட் எ நியூ கிளாத். ஸோ அதுதான் நம்ம நெக்ஸ்ட் ஃபைனல் மெசேஜில் பார்க்க போகிறோம். தவறாமல் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் இந்த கடைசி மெசேஜை. Till we meet in the next message, God bless you. Bye all.